மக்களே, நம்ம இப்போ லெவல்ஸ் தான் ஆட போகிறோம். இப்போ நான் இப்போ நான் புது லெவல்ஸ் இது. அப்புறம் எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் பண்டில் எடுக்கணும் இருக்கேன். அப்புறம் இந்த ஹெவி டியூட்டி இல்லைனா எனர்ஜி பிஸ்டல் பண்டில் எடுக்கணும் இருக்கேன். அப்புறம் 1v1 போவோம். இது நான் புது லெவல் செட்டோன்னா நூப் மாதிரி தான் இருப்பேன். நான் லெவல் 32 பார்ப்போம். இதால் ரொம்ப நேரம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே. இப்போ போகலாம். இதான் நம்ம ஃபஸ்ட் மேட்ச் மக்களே. வீடியோவில் இதான் நம்ம ஃபஸ்ட் மேட்ச். ஃபஸ்ட்டே தோற்றதான இருந்தால் நல்லது. பார்ப்போம். ஜம்ப் பேட் எடுத்துக்கிறேன் மக்களே. நான் நினைக்கேன் லோ லெவலில் நான் தான் வச்சுருக்கேன் ஜம்ப் பேட். லெவல் 30லேயே நான் லெவல் எதுனால எடுத்தேன் 15லேயே ஜம்ப் பேட்லாம் எடுத்துட்டேன். ஏஆரில் வச்சுருக்கேன் யூசி, அப்புறம் ஜம்ப் பேட். இதே நான் லோட் அவுட் மக்களே. அப்புறம் சும்மா இன்ஸ்பெக்ட் அனிமேஷன் ஒன்று இருந்துச்சு, அது செமையாக இருந்துச்சு, அதான் நான் அது கொடுத்துட்டேன். இப்போ அப்புறம் எனக்கு இது தரல, கேம் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க, அது பண்ண முடியல, ஏன் தெரில. நான் அப்புறம் ஆட்டோ ஷூட் யூஸ் பண்ணல, ஏம் அசிஸ்ட் கம்மியாக தான் வச்சுருப்பேன். அப்புறம் எனக்கு அந்த ஏம் பட்டன் ஏம் பண்ணி ஷூட் பண்ணுவோம்ல, அது சில நேரம் ஒர்க் ஆகலை. அதான் நான் நார்மலாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நான் ஸ்னைப்பர் எடுக்கணும்னு இருக்கேன். ஸ்னைப்பரும் ஃபிஸ்ட்டும் செமையானது. இப்போ ஏம் பட்டன் ஒர்க் ஆகுது. அப்புறம் நான் ஒன்று கற்றுட்டேன் யூடியூப்லேருந்து தான். யூடியூப்பில் நான் ரைவல் ஸ்டுடியோ பார்ப்பேன். அதில் சொல்லுவாங்க, அதில் எல்லாம் ஸ்னைப்பர் யூஸ் பண்ண ஸ்னைப்பர் யூஸ் பண்ண கிளிக் மேலேன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் அந்த ஸ்னைப்பரில் ரீலோட் அனிமேஷன் கட் ஆகிடுது. அதனால் ஷூட்டிங் ரேஞ்சில் பண்ணி பார்த்தேன், வந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் ரேஞ்சில் அப்புறம் அதுவுமே வந்துச்சு. ஆனால் நான் யான் தெரியுமா இந்த புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். அந்த பழைய ரைவல்ஸ் அக்கௌண்ட்டில் என்னால் அது பண்ண முடியல. அந்த ட்விட்டாக அந்த அனிமேஷன் ஸ்கிப் பண்ண முடியல. அதான் ஆல்ரெடியாக புதுசாக க்ரியேட் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுவும் வந்துச்சு, அதனால் இந்த அக்கௌண்ட்டே வச்சுட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஏன் அது வர்றேன்ண்டு, அந்த ட்வீட் மேலே அது வர்றேன்ண்டு. அப்புறம் நான் இந்த பட்டம் வச்சு இப்படி பண்ணி போகலான்னு பார்த்தேன். அப்புறம் நான் ஜம்ப் பண்ண முடியல. அந்த அட்டாக் பட்டனையும் ஜம்ப் பட்டனையும் கிளிக் பண்ண பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏன்னா அதுதான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். எல்லாம் யூஸ் பண்ண முடியல. அட்டாக் பட்டனும் ஜம்ப் பட்டனும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணுவாங்க இதில். அதான் நானும் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னு விட்டேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரிக்ஸாக அடிக்கலாம்னு பார்த்தேன் ஜம்ப் பேட் வச்சு. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு மக்களே, அடிச்சுட்டோங்க. லேட் ஆனதுனால தான் நான் தோற்றேன். நீங்களே பார்ப்பீங்க ரொம்ப லேட் ஆகுதுன்னு. என் பின்னு 1000 இருக்குது, 1000 இருக்குது. ஏன்னா பின்லே பார்த்தா தெரியும், FPS 40 தான் இருக்குது. ஃபோனில் FPS நிறையா வேணும்னா வர முடியாது மக்களே. எல்லா ஃபோனில் வரும், எல்லா ஃபோனும் வருமா எனக்கு தரலாம் என்னால். அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல, அப்போ நான் கியூ மேட்ச் கொடுத்தேன்னா 1v1. அதில் எனக்கு லெவல் எத்தனை இருந்துச்சு தெரியுமா? ஒருத்தன் லெவல் 500ல் 150 வந்தான் ஒருத்தன். ஆனால்
என்ன ஒரு மேட்சோட வின் ஆகிட்டு வைக்கலையே, வின் பண்ணல. அவன் அவளே எல்லா மேட்ச்லேயும் அவனே வின் ஆகிட்டான். அதனால நான் சில இதில் லேட் குவிட் ஆகிட்டேன். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு மேட்ச் விளாண்டேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற முன்னாடி. அப்போ ஒருத்தன் ஷார்ட் அண்ட் ஸ்பேமர். எனக்கு ஷார்ட் கன்னே பிடிக்காது, நீங்கள் சொன்னீங்கன்னா. ஏன்னா ஷார்ட் கன் வந்து ஹெட்டு க்ளோஸ் ரேஞ்சில் இருந்துட்டு ஒருத்தன் க்ளோஸ் ரேஞ்சில் இருந்துட்டு ஒருத்தன் நம்ம ஷார்ட் கன் ஹெட் ஷாட் பண்ண பார்த்தோம்னா அது 112 டேமேஜ் பண்ணும். அது 2 ஷாட் தான் நம்மளை பட்டத்தில் இருந்தானா. அப்புறம் க்ளோஸ் ரேஞ்சில் பாடி டேமேஜ் கொடுத்தானா 75 டேமேஜ் வரும். அதுவும் 2 ஷாட் தான். அப்புறம் இவன் ஆர்பிஜி ஸ்பேமர் கடுப்பாயிட்டு அப்புறம் அவன்கிட்ட ஒரு வாட்டி ஃப்ரீ கில் கொடுத்தேன். திருப்பியும் லேட் ஆகுது. இந்த லேட் எப்படி குறைக்கணும் உனக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்களேன். எனக்கு இந்த லேடு சுத்தமாக பிடிக்கல மாட்டில். அதாவது இம்பார்ட்டண்ட்டாக அதாவது மேட்ச் வின்னாக போனோன்னா சும்மா ஒருத்தன் நான் லேட் வேண்டாம்ட்டு வந்துடுவான். அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் 20 இல்லைனா 30 ஹெச்பி இருப்பான். அப்புறம் நான் ரிவால்வர் யூஸ் பண்ணுறேன். ரிவால்வரும் நான் லெவல் 25 தான் வந்தேன். அப்புறம் நான் ஃபிஸ்டாலே அவனை கொண்டுடலாம் பார்த்தேன், ஆனால் பண்ண முடியலையே. நான் ஆட்டோ ஷூட்டும் ஏம் அசிஸ்ட் 25 வச்சு பண்ணதுனால. ஆனால் மொபைல் பிளேயர்ஸ் எல்லாமே ஆட்டோ ஷூட்டில் தான் இருப்பாங்க. எல்லாரும் இல்லை, சில பேர் ஆட்டோ ஷூட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கும் நான் ஃபஸ்ட்டு முந்திலாம் ஆட்டோ ஷூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம்தான் நம்ம ப்ரோவானா ஆட்டோ ஷூட் யூஸ் பண்ண வேணான்னு விட்டேன். சில லைவல்ஸ்லேயே மொபைல் பிளேயர்ஸ் ப்ரோன்னா இவங்க தான் ஆட்டோ ஷூட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒருத்தன் இருக்கான் யூடியூப்பில் சிஎட்டின்னு, அவன் அதனால் ரைவல்ஸ்லேயே அவன் தான் பெஸ்ட்டு மொபைல் பிளேயர் தெரியுமா. அப்புறம் சீசன் 3 வேலை வரப்போகுது ரைவல்ஸில். அது வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாள்லே. அப்புறம் மட்டிலே எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் பண்டில் வேணும் மட்டிலே. ஸ்டாண்டர்ட் பண்டில்னா எல்லாமே இருக்குல்ல, அது ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அப்போ என் ரோபட்ஸ்லேயே ரோபட்ஸ். அப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ திருப்பியும் ஒரு மேட்ச் போகலாம், அதான் நல்லாயிருக்கும். நான் எனர்ஜி பிஸ்டல் பண்டில் வாங்கலாம் இருக்கேன். ஆனால் அது நிறைய ரோபோட்ஸ் டெக்மெண்ட்ஸு ஒரு 5 ரோபோட்ஸ் அந்த மாதிரி இந்த வாங்கலாம். அது 500 ரோபோட்ஸ். அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ன பண்ண. அப்புறம் இந்த ரவுண்டில் வருவானோ லெவல் அதிகமாக இருந்தோன்னா நான் செத்தேன். கிட் இப்போ என்ன பண்ணலாம். நான் ஏன் தெரியுமா ஸ்டார்டர் லோட் அவுட் ஒன்லி சொல்கிறேன். எல்லாம் அவங்க பாட்டு ஸ்னைப்பர் அது இதுன்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என் தடுப்பாயிடுது. இவனும் ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுவான் நான் நினைக்கிறேன். ஆனால் சில லோ லெவல் பிளேயர்ஸு ஸ்னைப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நான் கிரெனேட் ஜாம் நல்லா பண்ணேன்னா சொல்லுங்கள். ஏதோ ஸ்னைப்பர்ஸே பிடிக்குது. அதுலேயும் மொபைல் பிளேயரில் ஸ்னைப்பர் இருந்தாலும் அவ்வளோதான். ஆனால் டாட்டோ ஷூட் இருக்கும், ஏம் அசிஸ்ட் இருக்கும், அதான் என்கிட்ட பிடிக்காதது மொபைலில்.
அப்புறம் நான் நைஃப் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் அது என்ன இது 13 நியூஸ் தான் பிரிஞ்சு அதுலேயே. அப்புறம் நான் என்ன பண்ணலான்ட்டேன்னா, என்ன பண்ணலாம், 20 சப்ஸ்கிரைபரில் நான் 20 சப்ஸ்கிரைபர்ஸில் நான் 5 பேர்த்தோட 1v1 பண்ணுறேன். அட்டியா மாட்டே 1v1ம் அப்படி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் அவங்கள ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம், ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் மக்களே, நான் எனக்கு இந்த ஜம்ப் பேட் எடுத்து ஹெல்ப் பண்ணவேன் ஒருத்தன் லைவில்ஸ்ன்னு, அவன் நேமே லைவில்ஸ் தான். எனக்கு இந்த ஏம் பட்டன்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது மக்களே, அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஸ்னைப்பர் பிளேயர் மொபைல் ஸ்னைப்பர் பிளேயர் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா சொல்லுங்கள். ஏன் சுத்தமாக பிடிக்குது. ஆனால் எங்களுக்கு ஆட்டோ ஷூட் இருக்கும், ஏம் அசிஸ்ட் இருக்கும். அதை ஆஃபும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃப் பண்ண சொன்னாலும் சும்மா ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் என்கிட்ட அவங்களுக்கு பிடிக்குது. சில நேரம் ஏம் பட்டன் ஒர்க் ஆகுது, சில நேரம் ஒர்க் ஆகலை, ஏன்னு தெரியல அது மட்டும். அப்புறம் நான் நினைச்சேன் ரைவில்ஸில் நான் தான் ஜம்ப் பேட் வச்சுருப்பேன் நான் நினைக்கிறேன் லோ லெவலில். நான் ஜம்ப் பேட் நான் லெவல் 25 எடுத்துட்டேன். 25 15 தெரில மக்களே அது. ரொம்ப லோ லெவல்லே எடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது மக்களே, அதை எப்படி லேட் ஆஃப் பண்ண சொல்லுங்களேன். ஏதாச்சும் ஒரு ஆப் ஃப்ரீயாக ஏதாச்சும் ஆப் லேட் ரெடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்களேன். அதனால நான் அப்படின்னா நல்லா விளையாட முடியும்ல, ப்ளீஸ் மக்களே சொல்லுங்க. நான் அப்புறம் என் பாட்டு இந்த மக்களே, ஆனால் நான் ட்ராமடைஸ் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். தெரில அது ஸ்பெல்லிங். அப்புறம் மக்களே, நான் என்கிட்ட இப்போ 17 கீஸ் தான் இருக்குது. அப்புறம் உங்கள்கிட்ட ரோபோட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் பண்டில் மட்டும் கிஃப்ட் பண்ண முடியுமா ப்ளீஸ் மக்களே, எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச்லையாச்சும் நேருடா. அப்புறம் யூசின்ற ஒரு வெப்பன் இருக்குல்ல, அதுக்கு ஹெட்ஷாட்டுக்கு அது வந்து 10 டேமேஜ் கொடுத்தோம். அதாவது ஆசாட் லைஃபிற்கு அது என்ன ஆசாட் லைஃபிற்கு ஹெட்ஷாட் வந்து 10 இதுன்னா 15 டேமேஜ் கொடுக்கும். அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க யூசி தான் செகண்டரி ஆசாட் லைஃப் உண்டு. ஏன் தெரில, ஆனால் ஆசாட் லைஃபில் நல்லா தான் இருக்கும். ஓகே மக்களே, அப்புறம் எனக்கு இந்த பண்டில் வேணும், எனர்ஜி பூஸ்டரும் இதுவும். உங்கள்கிட்ட ராபர்ட்ஸ் இருந்துச்சுன்னா என் கிஃப்ட் பண்ணுங்க மக்களே. அப்புறம் ஆண்ட்கனுக்கு ஒரு ரேப்னு ஒன்று வந்துச்சு, அது நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். அப்புறம் அது நல்லா இல்லைன்னு மாற்றுறேன். நார்மலே நல்லா தான் இருந்துச்சு. ஜம்ப் பேடில் ஒரு ஸ்கின் ரேப் வச்சுருப்பேனே.
பார்த்தாலே தெரியும். ஸ்டாண்டர்ட் பண்டில் இதுலேயே எல்லா இதுவும் வந்துடும். வெப்பன் அதனால அது எனக்கு எடுத்து